ஹலோ வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? ஓகே, இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பழம் இருக்கு இல்லையா? ஸோ பனை மரத்துக்கு கீழே வந்து அந்த நொங்கு வந்து பழுத்து கீழே விழுந்திருக்கும்ல, அந்த பழம் தான். அது வந்து எனக்கு கிடச்சிச்சு. என் ஹஸ்பண்ட் வந்து ஒரு இடத்துக்கு போயிருந்தாங்க. நான் ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தேன். எனக்கு எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க. ஸோ அதை வச்சு இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஒரு ரெசிபி தாங்க செய்ய போகிறோம். இது ரொம்ப உடம்புக்கு அவ்வளோ சத்து தரக்கூடியது. ஸோ பார்த்திங்கன்னா ரொம்ப உடம்பு ஹெல்த்து. ஸோ இது வந்து நம்ம வந்து ஒரு ரெசிபியாக செஞ்சு சாப்பிட்லாம். ஃபஸ்ட்டு வந்து இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ பார்த்திங்கன்னா 2 பழத்தையுமே நான் வந்து இது பண்ணேன். ஒன்று போதும்னு நினச்சேன். அதுக்கப்புறம் 2 பழத்தையுமே நான் வந்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஃபஸ்ட்டு இந்த பழம் நான் எப்படி க்ளீன் பண்ணுறோமோ சேம் அதே மாதிரி தான் அந்த பழத்தையும் நான் க்ளீன் பண்ணி எடுத்துருக்கேன். 2மே நான் காமிக்கல, வீடியோ ரொம்ப லென்த் ஆகும் அப்படின்றதுனால. ஃபஸ்ட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு மேலே உள்ள அந்த பிளாக் கலரில் உள்ள அந்த தோல் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இது கிராமத்து சைடு வந்து நல்லா கிடைக்கும், ரொம்ப ஈஸியாக கிடைக்கும். கிடைச்சா கண்டிப்பாக இதே மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க, உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஸோ நிறைய பேர் வந்து இது உடலுக்கு வந்து ரொம்ப சூடு அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. பட் ஆக்சுவலாக இது ரொம்ப குளிர்ச்சி தான். இது வந்து எந்த விதத்தில் வயிறு வலிக்கிறது, ரொம்ப உடம்பு சூடாகுது அது மாதிரிலாம் ஆகாது. ஸோ அதனால் நீங்கள் பயப்படாமல் தாராளமாக இது செஞ்சு நீங்கள் சாப்பிட்லாம். ஸோ மேலே உள்ள அந்த கருப்பாக இருக்க அந்த இது எல்லாத்தையுமே நான் எடுத்துகிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா மேலே உள்ள அந்த பிளாக் கலரில் இருந்த அந்த தோலெல்லாம் ரிமூவ் பண்ணியாச்சு. உள்ளே வந்து இப்படி தான் இருக்கும். இதுக்குள்ளே வந்து ஒரு பெரிய சீடு இருக்கும், அது நமக்கு தேவையில்லை. மேலே உள்ள இந்த சாறு எல்லாத்தையுமே நம்ம க்ளீன் பண்ணி எடுத்தோம்னா, அதாவது சில இதில் பார்த்திங்க அப்படின்னா சில இதிலலாம் வந்து நல்ல வந்து ஜூஸியாக இருக்கும் சரிங்களா எடுக்கும் போதே. பட் வந்து இதில் வந்துட்டு வலிக்கிட்டு அந்த சைடு வீடியோக்கு அந்த சைடு போயிடுச்சு. ஸோ அதனால தான் கவனம் எனக்கு கொஞ்சம் மிஸ் ஆச்சு. ஸோ பார்த்திங்க அப்படின்னா அந்த சில இதிலலாம் வந்து நல்லாவே ஜூஸியாக இருக்கும். பட் இது வந்து கொஞ்சம் ட்ரைனஸாக இருக்க மாதிரி இருக்குது. அந்த ஜூஸியாக இருக்கிறது கம்மியாக இருக்கனால கொஞ்சம் தண்ணி விட்டு நான் இதில் உள்ள அந்த ஃப்ரெஷ் எல்லாத்தையுமே வெளியில் எடுக்கிறேன். ஸோ பார்த்திங்கன்னா நல்லா திக்காக ஒரு மாம்பழம் மாதிரி நமக்கு வரும். இல்லை லைட்டு தண்ணி ஊற்றி நல்லா அலசி எடுத்தோன்னா இதில் உள்ள அந்த சாறு எல்லாமே நமக்கு ரிலீஸ் ஆகி வரும். ஒரு சில பழம் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் டேஸ்ட் பண்ணி பாருங்கள். ஒரு சில இதில் லேசான ஒரு கசப்புத்தன்மை இருக்கும். அது மாதிரி இருந்துச்சுன்னா இது நீங்கள் செய்யாதீங்க. டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நல்லா இனிப்பாக இருக்கிறதுனா மட்டும் இந்த ரெசிபிக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ பார்த்திங்கன்னா ஒரு சில இது வந்து லேசாக கசக்கிற மாதிரி இருக்கும். இது வந்து இனிப்பாக இருக்க பழத்தில் தான் நான் செய்கிறேன். 2 பழத்தையுமே நான் க்ளீன் பண்ணி இதே மாதிரி அதில் உள்ள ஃப்ரெஷ் எல்லாம் எடுத்து தனியாக வச்சுருக்கேன். இதில் வந்து நார் வந்து நிறைய இருக்கும். ஸோ அதனால் வந்து இதை வடிகட்டிக்கலாம். நம்ம அப்படியே டேரெக்டாக செஞ்சிட்டோம் அப்படின்னா நமக்கு சாப்பிடும்போது அந்த நார் வந்துகிட்டே இருக்கும். அதனால் வடிகட்டிட்டு செஞ்சோம் அப்படின்னா நல்லா க்ளீனாக இருக்கும். நல்லா ஒரு ஜூஸ் மாதிரி, ஒரு மேங்கோ ஜூஸ் மாதிரி நல்லா நமக்கு ரெடியாகி வந்துடும். நம்ம சும்மாவே இந்த இதை எடுத்து குடித்தோம்னாலே நல்ல இனிப்பாக ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் இது வந்து ஒரு ரெசிபியாக செஞ்சு சாப்பிடும்போது இன்னும் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள் நார் எவ்வளோ நார் உள்ளே வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாத்தையுமே நம்ம நல்லா வடித்து எடுத்தாச்சு. அவ்வளோதான். இப்போ வந்து இது ஒரு பக்கம் இருக்கட்டும். நமக்கு எவ்வளோ ஜூஸ் கிடச்சிருக்கு பாருங்கள். தண்ணி விட்டு நம்ம எடுத்தனால தான் இவ்வளோ கிடச்சிருக்கு. ஒரு சில இதில் வந்து அதிலே கொஞ்சம் ஜூஸியாக இருக்கும். அப்போ வந்து நமக்கு தனியாகவே தண்ணி ஊற்ற தேவையில்லை. இப்போ ஒரு பக்கம் வந்து ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு நான் பால் சேர்த்து காய வச்சுக்க போகிறேன். இந்த பால் பார்த்திங்க அப்படின்னா நல்லா காஞ்சதுக்கப்புறமா இதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கோதுமை ரவை இருக்குல்ல, அதை இந்த பால் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். இது மாதிரி கலந்து கொடுத்துட்டு அப்படியே நம்ம லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு அப்படியே கொஞ்ச நேரம் விட்டோம்னா அந்த கோதுமை ரவை வந்து அந்த பாலில் நல்லா வெந்து வந்துடும். கொஞ்ச நேரம் இருக்கட்டும். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். நம்ம இன்னொரு அடுப்பில் வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம வடிகட்டி எடுத்து வச்சுருக்கோம்ல அந்த ஜூஸ், அதையும் வந்து இது கூட வச்சிடலாம். இது ஒரு பக்கம் கொதிச்சிட்ருக்கட்டும். ஒரு பக்கம் கோதுமை ரவை பாலில் வெந்துட்டுருக்கு, இன்னொரு பக்கம் இந்த ஜூஸ் வந்து நம்ம கொதிக்க வைக்க போகிறோம். 2மே 2 அடுப்பில் இருக்குது. இங்கே பாருங்கள் ஓரளவுக்கு வந்து கோதுமை ரவை வெந்திருக்கு, இன்னுமே கொஞ்சம் வேகணும். அதுக்குள்ளே இதை வந்து நம்ம கொதிக்க வச்சிடலாம். இதுவுமே வந்து ஒரு பக்கம் நல்லா கொதிச்சிச்சு. வீடே பார்த்திங்கன்னா அவ்வளோ வாசனையாக இருக்கும். நம்ம நார்மலாக மாம்பழம், இந்த பலாப்பழம், கொய்யாப்பழம்லாம் நம்ம வீட்டில் இருந்தால் எவ்வளோ வாசனை வரும்ல, அதே மாதிரி இதுவுமே இருக்கும்போது வீட்டில் தனியாக ஒரு ஸ்மெல் சூப்பராக இருக்கும், நல்லாயிருக்கும். இப்போ நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நமக்கு இனிப்புக்கு ஏற்ற மாதிரி நாட்டு சர்க்கரை இது கூட சேர்த்துக்கலாம். நீங்கள் வெல்லம், கருப்பட்டி அது மாதிரி எது வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. இது நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதிச்சதுக்கப்புறமா இது கூட வந்து ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கிறேன். ஏலக்காவை லைட்டாக வறுத்துட்டு கூடவே ஜீனியும் ஏலக்காவும் சேர்த்து பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். அதுதான் இது கூட சேர்த்துருக்கேன். நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். இப்போது நான் சேர்த்த நாட்டு சர்க்கரையில் வந்து சுக்கு கலந்துருக்கும். அதனால் வந்து நான் தனியாக சுக்கு சேர்க்கல. நீங்கள் வந்து சுக்கு பொடி இருந்துச்சு அப்படின்னா ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க, நல்ல வாசனையாக இருக்கும். அப்படி இல்லைனா கூட ஒரு இஞ்சி கூட கொஞ்சம் ஒரு சின்ன பீஸ் இஞ்சியை கட் பண்ணிவிட்டு லைட்டாக தட்டிட்டு கூட சேர்த்துக்கோங்க, அது நல்ல வாசனையாக இருக்கும். இப்போது அந்த கோதுமை ரவையும் பாலும் நல்லா வெந்தாச்சு. அதை வந்து இது கூட சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம்.
ஒருவேளை நீங்கள் கோதுமை ரவை இது மேலே சேர்க்க விருப்பம் இல்லை அப்படின்னா கூட இது கூட நீங்கள் தேங்காய் துருவிட்டு கூட சேர்த்துக்கலாம், அதுவுமே ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதான், நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. நம்ம நார்மலாக ஒயிட் ரவையை விட கோதுமை ரவை வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது, அதனால் கோதுமை ரவை சேர்த்துருக்கோம். இப்போ பாருங்கள், கோதுமை ரவை அதுக்கப்புறம் நம்ம சேர்த்துருந்த அந்த பனம்பழத்தோடைய அந்த ஜூஸ் எல்லாமே நல்லா கொதித்து ரெடி ஆயாச்சு. பாயாசம் சூப்பராக தயாராச்சு, நல்லா கமகமன்னு வாசனையாக இருக்குது. எப்போவுமே நம்ம நார்மலாக வீட்டில் பாயாசம் செஞ்சு சாப்பிட்றத விட இதுமாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செய்யும்போது டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லாயிருக்கு, உடம்புக்குமே ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு விஷயம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக ஒன்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பனம்பழம் கிடச்சா விடாதீங்க, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சா வீடியோக்கு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனல் கவிஷ் கியூட் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ தட் நான் எப்போல்லாம் வீடியோஸ் பண்ண உங்களுக்கு ஒன்று நோட்டிஃபிகேஷன் வந்து சரி நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் மறுபடியும் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய், தேங்க்யூ. போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது.